ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்னா அது வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் எடுத்து நம்ம சேட் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஒரு பர்சனல் சேட்டு, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் ஷேர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு மாசிவான ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு அருமையான அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. அது என்னன்னா அதுதான் யூசர் நேமை கிரியேட் பண்ணுறது. யூசர் நேம் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த யூசர் நேம் கிரியேட் பண்ணணும்னா என்னென்ன உபயோகம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய மொபைல் நம்பரை அவர்கிட்ட கொடுத்தோம்னா தான் அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பார் இல்லைங்களா? ஸோ ஒரு மொபைல் நம்பரை ஷேர் பண்ணால் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இனிமேல் மொபைல் நம்பரை நம்ம கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமில் ஒரு யூசர் நேம் இருக்கோ, டெலகிராமில் ஒரு யூசர் நேம் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு யூசர் நேம் நம்ம கொடுத்தோம்னா போதும். ஓகேங்களா? நம்மளுடைய பெயர்லேயே யூசர் நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுக்கு ரொம்ப பிரைவசி ரொம்ப அதிகரிக்கிறது. ஸோ நம்மளுடைய நம்பர் வெளியே தெரியாமல் இருக்கிறதுனால ஒரு ஸ்கேம் காலோ ஒரு ஸ்பேம் மெசேஜோ நம்மளுக்கு வர்றது குறையிறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கு ஒரு ஷாப்பிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ அந்த ஷாப்பிங்க்கு, யூடியூப்க்கு, இன்ஸ்டாகிராம், வெப்சைட் எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பருக்கு பதிலாக நீங்கள் யூசர் நேமை கொடுத்து அது மூலமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த மாதிரி பிஸ்னஸாக பண்ணுற இடத்துல கூட உங்களுடைய பர்சனல் நம்பரை ஷேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது நீங்க சேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த சேட்டை இன்னொருத்தர்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் பொழுது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணும் பொழுது தெரியக்கூடிய அந்த ஃபோன் நம்பரும் தெரியாம யூசர் நேம் மட்டும் தெரியும். அதே மாதிரி ஒரு குரூப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ள ஃபுல்லா நம்ம மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் அந்த குரூப்ல இருப்பாங்க. இனிமேல் நம்ம மொபைல் நம்பர் தெரியாது. ஸோ தட் யூசர் நேம் மட்டும் தான் விசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூசர் நேம் கிரியேட் பண்றது மட்டும் கிடையாது, இந்த யூசர் நேமை யார் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய சேனல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் அஸ்வின் பரிதி அப்படிங்கிற ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் வச்சிருக்கேன். இந்த யூசர் நேமை யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கீ கொடுத்துருவாங்க. கீனா ஒரு 4 நம்பர் கொடுத்துருவாங்க. ஒரு புது பர்சன் வராரு அப்படின்னா இதுதான் என் யூசர் நேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லிட்டு இந்த கீயை கொடுத்தா மட்டும்தான் அவர் உள்ளேயே வர முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம இன்னும் பிரைவசியை ரொம்ப அதிகரிச்சு பாதுகாப்பா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வச்சுக்க முடியும் இந்த வாட்ஸ்அப்ல. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த கண்ட்ரியில இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் +91 அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு சூப்பர்பான அப்டேட் தான் இந்த வாட்ஸ்அப்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த யூசர் நேம் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. வாட்ஸ்அப் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் பிரைவசி எனக்கு ரொம்ப தேவைப்படுது, பாதுகாப்பு எனக்கு முக்கியம், இதனால நிறைய ஸ்கேம், நிறைய ஸ்பேம் கால், அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் என் நம்பரை கொடுக்கிறது பெரிய தலைவலியா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த யூசர் நேமை நீங்க அப்டேட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இந்த ஃபீச்சர் வரணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி ஆகணும். அதனால உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கங்க. பிளே ஸ்டோருக்குள்ள வாட்ஸ்அப்னு சொல்லி டைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். அது கண்டிப்பா அப்டேட்னு கேட்கும். அப்டேட்டை கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன வித்தியாசங்கள் வருதுன்னா, இதுல சப்ஸ்கிரிப்ஷன், பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புது மெனு இங்க டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட்குள்ள பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் செக்யூரிட்டிக்கு கீழே யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல யூசர் நேம் டிஸ்பிளே ஆகுது பாருங்க, @ போட்டு அந்த யூசர் நேமை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல என்ன சொல்லியிருக்கு பாருங்க, யூசர் நேம்ஸ் ஆர் கம்மிங் சூன். யூசர் நேம்ங்கிற ஒரு ஃபீச்சர் இப்போ உடனடியாக வரப்போகுது. அதனால உங்களுடைய பெயரை நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, ஸோ உங்களுடைய நேம்ல நிறைய பேர் இருக்கலாம், நிறைய பேருக்கு இந்த அப்டேட் போய் ரீச் ஆயிருக்காது.
ஸோ தட் உங்களுடைய பெயரில் இருக்கிற நிறையா பேர் யாராவது உங்களுடைய பெயர்லையே அவங்க யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த யூசர் நேம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூசர் நேம் நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை, யாருக்கும் தெரிய வேண்டியது இல்லை. உங்களுடைய ஃபோன் நம்பர் ப்ரைவேட்டாக இருக்கும் மற்ற பீப்புள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல, மற்ற மக்கள்கிட்ட இருந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே இந்த யூசர் நேம் கூட ஒரு சில பேர்த்துக்கு தான் தெரியணும் அப்படின்னா அதுக்கு கீயும் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கீழே சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது கிரியேட் யூசர் நேம். புதுசாக நீங்கள் யூசர் நேம் கிரியேட் பண்ணுறது. செகண்டாக இருக்கிறது யூஸ் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம். இப்போ எல்லாமே மெட்டா தானுங்க. மெட்டாவோட குரூப் தான் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாமே. அதனால் இன்ஸ்டாகிராமோட யூசர் நேமும் ஃபேஸ்புக்கோட யூசர் நேமும் நான் இதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சா கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்காக கொடுத்துருக்காங்க. இல்லை நான் புதுசாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் கிரியேட் யூசர் நேமை கிளிக் பண்ணிக்கிறேன். உடனே இங்கே வந்து எந்த யூசர் நேம் ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுடைய நேமில் பல பேர் இருக்கலாம். அதனால அவங்களுடைய நேமில் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய நேமை இங்கே யூசர் நேமை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழித்து தான் நீங்கள் யூசர் நேமை கிரியேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேமை வேற ஒரு பர்சன் எடுத்துருவார். அதனால இப்போவே இந்த யூசர் நேம் போட்டுங்க. இந்த யூசர் நேம் போடுறதுல கண்டிஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. கேரக்டர் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த நேம் கொடுத்தோன்னே அந்த நேம் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா உடனே க்ரீன் கலரில் வரும். இப்போ நான் கொடுத்துருக்கிற நேம் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா ஃபேஸ்புக்கில் சேம் ஐடி ஒன்று வச்சுருக்கேன், அதனால புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு முடியாது அப்படிங்கிறத அவைலபிள் இந்த வாட்ஸ்அப்பில் இல்லைன்னு சொல்லுது. இப்போது அதுக்கு கீழே சஜஷன் ஏ யூசர் நேம் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா எது இருக்குதோ அந்த நேம் நம்மளுக்கு மேலே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா க்ரீன் கலரில் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி சஜஷன் யூசர் நேமை கிளிக் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு நேம் கூட கொடுத்துங்க. வேறு நேமை கொடுத்துக்கிறேன் நான். வேறு நேம் நம்ம கொடுத்த பின்னால் திஸ் யூசர் நேம் இஸ் அவைலபிள், இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஒரு க்ரீன் கலரில் வந்தது. ஓகே, இதை வந்து நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். கீழே பாட்டமில் மூவ் பண்ணி சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சேவ் ஆயிடுச்சு. யூ ரிசர்வ்டு அட் அஸ்வின் டெக் அப்படிங்கிற அந்த நேம் வந்து சேவ் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமாக உங்களுடைய யூசர் நேமை ஃபோன் நம்பருக்கு பதிலாக மற்ற பீப்புள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கீழே சொல்லுது. ஓகேங்களா? எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலையும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே சொல்லுது. அதுக்கு கீழே இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. டன்னுங்கிறத கிளிக் பண்ண உடனே மேலே டாப்பில் அட் சிம்பிள் போட்டு நம்ம என்ன யூசர் நேம் கொடுத்தோமோ அந்த யூசர் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே கான்டாக்ட் மீ பை யூசர் நேம்னு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. டிஃபால்ட்டாக எவ்ரி ஒன்ல இருக்குது. யார் இந்த யூசர் நேம் வச்சு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யார் வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் எவ்ரி ஒன், அதுதான் டிஃபால்ட்டாக இருக்குது. இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோட கீ தெரிஞ்ச ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் என்னை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே செகண்டாக இருக்கிற பீப்புள் ஹூ நோ மை கீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண பின்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூசர் நேம் கீ அப்படின்னு ஒரு கீ ஒன்று டிஸ்பிளே ஆகுது 4 டிஜிட்டில். இந்த கீயை நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது டிஃபால்ட்டாகவே எப்போவுமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ இந்த யூசர் நேம் கீ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த கீயை சேவ் பண்ணுங்கிறப்போ கீழே பாட்டமில் மூவ் பண்ணி சேவ் கீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ சேவ் ஆகிடும். ஒருவேளை இந்த கீக்கு இது நான் மறந்துடுவான்னா கீ மறக்க வாய்ப்புகள் கிடையாது. எப்போவுமே இது உங்கள் அக்கௌண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ செகண்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிட்டோம். அப்படியே டோட்டலாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மேலே வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும், நம்ம நேம் டிஸ்பிளே ஆகும் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் நேமு, அபவுட்டு, கீழே ரிசர்வ்டு யூசர் நேம் அப்படிங்கிற நம்ம என்ன நேம் செட் பண்ணமோ அந்த நேமும் நம்ம என்ன கீ கொடுத்துருக்குறோமோ அந்த கீயும் இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு புது நபர்
இருக்காரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் யூசர் நேம் கொடுக்குறீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துட்டு நீ எப்போ வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு இந்த 7329 அப்படிங்கிற நம்பரையும் சொல்லிட்டீங்கன்னா அவர் காண்டாக்ட் ஒரு டைம் பண்ணால் போதும். 7329 அவர் கொடுத்தாருன்னா அவர் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர் ரொம்ப 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 ப்ரைவசி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் தான் ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் அண்டு ஹேக்கர்ஸ் எல்லாம் எல்லாமே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு ப்ரைவசி பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம தைரியமாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.